சாப்டர் 3ல வந்து அல்ஜிப்ரா சாப்டர் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க்கு 5 மார்க்கு அப்புறம் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இதில் கேட்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 10th மேக்ஸில் மார்க்ஸ் அலாட்மெண்ட் பாருங்கள். 5 மார்க்கில் வந்து 3 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அப்புறம் 2 மார்க்கில் வந்து 6 கொஷின்ஸ், ஒன்று 3 கொஷின்ஸாகவும் வரும், இல்லைனா 2 கொஷின்ஸாகவும் இருக்கும். மொத்தம் அதாவது 6 கொஷின் அப்படி கிடையாது, ஒன்று 3 கொஷின்ஸாகவும் இருக்கலாம் அல்லது 2 கொஷின்ஸாக கூட இருக்கலாம். 1 மார்க்கில் வந்து 2 கொஸ்டின்ஸ். அப்புறம் மொத்தமாக ஒரு 23 போக அதுக்கப்புறம் நீங்கள் கிராஃப் ஒன்று 8 மார்க்கு, அப்புறம் 31 மார்க்ஸ் இதிலே கிடச்சிரும். மொத்த பாஸ் மார்க்கே உங்களுக்கு 35 தான். அல்ஜிப்ரா மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துடலாம், 31 எடுத்துடலாம். அப்படியே நீங்கள் அங்கங்கே இது பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, ஃபுல்லாக அப்படி ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, அப்போ பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க அல்ஜிப்ரா மட்டும் கம்ப்ளீட்டாக பார்த்தாலே 31 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் கிராஃபு அதுக்கப்புறம் ஜாமெட்ரி அந்த தியரம் இதெல்லாம் படித்தாலே ஓரளவு பாஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து எதெல்லாம் அப்படின்னா 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6, 3.7. அப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின் ரிப்பீட்டட் அடிக்கடி இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 5 மார்க்கில் வந்து எதெல்லாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 3.7, 3.8, 3.9. எக்ஸசைஸ் 3.1ல் வந்து எல்லா சம்மே கண்டிப்பாக பார்க்கணும். எதை கேட்பான்னு வந்து சொல்ல முடியாது, ஆனால் அடிக்கடி எல்லாமே மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸு. அப்புறம் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 3.11. அப்புறம் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 3.2ல் வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸில் 3.3ல் வந்து எந்த சம்லாம் இம்பார்ட்டன்ட்னா செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3.6ல் வந்து தேர்டு இது சப்டிவிஷன், அந்த தேர்டு இது. எக்ஸசைஸ் 3.5ல் வந்து தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அப்புறம் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 3.17, 18 வந்துமே ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸு. இதில் வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அதனால் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் அவன் எக்ஸசைஸ் மட்டும் கேட்பான்னு சொல்ல முடியாது, எக்ஸாம்பிளும் பார்க்கணும் எக்ஸசைஸும் பார்க்கணும். அடுத்து எக்ஸசைஸ் 3.6 பாருங்கள். 3.6 எக்ஸசைஸில் 5, 6, 7, 8. அப்புறம் எக்ஸாம்பிள் சம் 3.20ல் வந்து தேர்டு சம்மு. அப்புறம் எக்ஸசைஸ் 3.8ல் வந்து எல்லா சம்மே ஸ்கொயர் ரூட் சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அதில் எதை பார்க்கணும் இதை விடலான்னு ஒமிட் பண்ணவே முடியாது, எல்லா சம்ஸுமே நீங்கள் பார்க்க தான் செய்யணும். அடுத்த எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 3.21, 22. அடுத்து இங்கே 26, 29. அப்புறம் எக்ஸசைஸ் 3.10ல் வந்து ஃபஸ்ட்டு சம்மு, அதில் தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து டிவிஷன். அப்புறம் செகண்ட் சம்மு. மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இதெல்லாம். அப்புறம் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 3.34, 3.35 வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அடுத்து எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 3.11ல் வந்து ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன், செகண்டில் செகண்டும் ஃபோர்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் தேர்டு சம் வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸாம்பிள் வந்து 3.37, 38, 39 இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், அதனால தான் இதில் போட்டிருக்கேன். நிறைய சம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அல்ஜிப்ரா வந்து கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் தான், ஆனால் இது எல்லாமே ரிப்பீட்டடான கொஷின்ஸை தான் நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 3.12 பார்க்கணும். எக்ஸசைஸ் அது வந்து இம்பார்ட்டண்டான சம் தான். இதில் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 3.12ல் வந்து எல்லா சம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 3.41, 3.42. எக்ஸசைஸ் வந்து 3.13ல் 2, 3, 4, 5. எக்ஸாம்பிள் வந்து 3.45, 3.46. அப்புறம் எக்ஸசைஸில் வந்து 3.14ல் தேர்டு சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸசைஸ் 3.15, 16 அதில் வந்து எல்லாமே ஃபுல் சம்ஸுமே இம்பார்ட்டண்டான சம் தான். அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 3.66 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சம்மு. அப்புறம் எக்ஸசைஸில் வந்து 3.80ல் வந்து தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து. எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இதெல்லாம் 3.69. அப்புறம் 3.70லேருந்து 73 வரை இம்பார்ட்டண்டான சம்மு. அப்புறம் எக்ஸசைஸில் 3.19ல் 5ல் இருந்து 13 சம், அதாவது 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான், ரிப்பீட்டட் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான், அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து 2 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் கொஞ்சம் பாருங்கள். 2 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எதெல்லாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்மில் வந்து
3.1, 2, 3.12, 3.13, 3.14, 3.15, அடுத்து 3.16, 19, 23, 24, 25, 26, 27, 28, 32, 33, 36, 40, 43, 44, 45, 3.58, 59, 3.60, 62, 63, 64, 65, 67, 68. மொத்தம் எத்தனை சம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 சம்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப 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 2 மார்க்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸு. இது இல்லை எக்ஸசைஸ் இது எல்லாமே எக்ஸாம்பிள். எக்ஸசைஸில் வந்து 5 மார்க்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன். அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே 2 மார்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க என்கிட்ட கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. எல்லா சம்ஸுமே பார்க்கணும். அப்போ தான் சென்டம் அடிக்க முடியும். அது போக ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் உங்களுக்கு வச்சது, செகண்ட் மிட் டேர்ம், தேர்டு மிட் டேர்ம், ரிவிஷன் 1, 2, 3 எல்லா சம்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த அல்ஜிப்ரா வந்து கொஞ்சம் லென்த்தி எக்ஸசைஸ்னால எது கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும், அந்த பாஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கேட்பீங்கல்ல, அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 3.1ல் சிம்பிளிஃபிகேஷன்னு ஒன்று இருக்குது. அதில் 3.4லேருந்து 7 வரை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 3.8ல் வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் பார்த்துக்கோங்க. b² - 4ac அது வந்து அதுலேருந்து அது கண்டுபிடிச்சி அதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அப்புறம் 3.12 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து எப்போவுமே மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பான். அப்புறம் மேட்ரிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மேட்ரிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் எல்லா கொஷின்ஸுமே சென்டம் எடுக்கிறவங்களுக்கும் சொல்லிவிட்டு பாஸ் பண்ணுறவங்க எப்படி பாஸ் ஆகிடுவேன்னா அப்படி பயந்துட்டு இருக்கவங்களுக்கும் நான் ஈஸியாக ஒரு ஐடியா சொல்லிட்டேன். அதாவது மற்ற சாப்டர்ஸை பார்க்குறத விட இதுலேயே உங்களுக்கு மார்க்ஸ் அலாட்மெண்ட் போட்டிருந்தீங்களா 31 மார்க்ஸு, அதில் 35 எடுத்தால் பாஸ், 31 இதிலே நீங்கள் கிடச்சிருது. இது போக அந்த தியரம்ஸு அப்புறம் அந்தந்த சாப்டரில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் படித்தாலே ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லா சம்ஸும் போட்டு பாருங்கள். எதுவும் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா தெரியாமல் இருக்குது, டவுட் இருக்குது, அது ஒமிட் பண்ண இந்த கொஷின்ஸ் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஒரு செகண்ட் பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க கண்டிப்பாக படிக்க டைம் இருக்காது, அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஒரு நோட் எடுத்து அவ்வளோ சம்ஸையும் எழுதிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதில் எல்லா சம்ஸும் பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, பார்த்ததுன்னு கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சுன்னு ஒரு ரவுண்ட் டிக் அடிக்க சொல்லுங்கள். பார்க்காத சம்ஸை கண்டிப்பாக அவங்கள பார்க்க சொல்லுங்கள். பேரண்ட்ஸாக தான் அட்லீஸ்ட் ஒரு வேளை நீங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாரோ 10th பப்ளிக் எழுத போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கேட்க சொல்லுங்கள். வேறு சாப்டரில் வேறு எந்ததாவது ஸ்டாண்டர்டில் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய மெயில்லையும் அனுப்பலாம், அல்லது என்னோடய கமெண்ட் செக்ஷன்லேயும் போட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை வந்து உடனே நான் அப்லோட் பண்ணிடுவேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.